வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்தமாக மன உளைச்சலில் இருக்கிறாரா எங்களுடைய அண்ணன்? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பல்வேறு விதமான தகவல்கள் இதன் மூலமாக நம்ம காட்சிப்படுத்த போகிறோம். ஓகேங்களா? ஸோ மன உளைச்சல்ல என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் இருக்கிறாராம் நம்முடைய அண்ணன் திரு பன்னீர்செல்வம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து பன்னீர் என்ற சுனாமியை விழுங்கியதே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை தான் நம்முடைய தமிழ்நாட்டில் பன்னீர்செல்வம் மன உளைச்சலில் இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அரசியலை விட்டே அவர் விலகுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் டெபுட்டி சிஎம் ஆஃப் தமிழ்நாடு வர்தா புயல் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு அப்புறம் சென்னை ஒரே வாரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா சீர் செஞ்ச பெருமை பன்னீர்செல்வத்துக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு பன்னீர்செல்வம் தற்போது சின்ன பின்னமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னே சொல்லலாம். பன்னீர்செல்வம் மன உளைச்சலில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ, அது உண்மைதானான்னு கேட்டிங்கன்னா ஆமாப்பா, உண்மைதான். பன்னீர்செல்வம் ரொம்ப டோட்டலி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்வை எடுத்திருக்கிறதா தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் இஸ் மெச்சூரிட்டி லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே பார்ட்டியை நம்ம பார்த்தாலும் கூட ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் மிகப்பெரிய மாற்றங்களை பன்னீர்செல்வம் சந்திச்சாரு. கிட்டத்தட்ட ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாரு நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி. அதற்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சாரம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? ஒய் நாட் 175 அப்படின்னு சொல்லிட்டு. Why not 175? Definitely 175 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பண்ணார். ஓகேங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி அங்கேயே அவருக்கு ஊற்றி முடிக்கிச்சு. இங்கெல்லாம் நம்முடைய பன்னீரெல்லாம் நிறைய பேர் இந்த முறை அரசியலில் காணாமல் போகிறாங்க. நவீன் பட்நாயக் ஒடிஷாவுடைய சிஎம் 25 இயர்ஸ் சிஎம்மாக இருந்தவரை முடிச்சு கட்டிட்டாங்க பிஜேபி. ஓகேங்களா? ஸோ நட்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு நட்பை வச்சு நக்க வச்சுட்டாங்க அங்கே பிஜேபி. ஸோ அதனால் பிஜேபியை மட்டும் நம்பக்கூடாது பன்னீரண்ணன். ஏன்னா உங்களை இந்த மாதிரி ஆளாக்குனதும் பிஜேபி என்பதை நீங்கள் புரிந்து இருப்பீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ப்ளீஸ் தயவு செஞ்சு பிஜேபியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு காரு அல்ல நிதிஷ்ஜி இவங்க எல்லாருக்குமே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆப் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் இருங்க.